ராஜேஷ், அதற்கு முன்னதாக ஒரு அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம் ராஜேஷ்? அதுவும் 2 மணிக்கு மாநில முதலமைச்சர்களோடு இந்த ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. என்னவெல்லாம் இதில் விவாதிக்கப்படலாம்? ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு இந்த பாதுகாப்பு ஒத்திகை மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் நடக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? என்ன விவாதிக்கப்படலாம்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். வெறும் அதிகாரிகள் அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள் என்றால் பரவாயில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் இந்த ஆலோசனைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு அவசர ஆலோசனை. ஏனென்றால் இந்த பாகிஸ்தானுடனான எல்லை ஒட்டிய மாநில முதலமைச்சர்களுடன் இந்த ஆலோசனை நடைபெறுகின்றது. காரணம் நமக்கு தெரியும், இந்தியா பாகிஸ்தான் போர் மூலக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. போர் வராது என்று நம்பிக்கையாக சொன்னாலும் கூட பாகிஸ்தான் அடி வாங்கி இருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் கோபமடைந்திருப்பார்கள். அவர்கள் நிச்சயம் பதிலடி தாக்குதலை நிகழ்த்துவார்கள். எப்படி நாம் அடிபட்ட உடனே 15 நாட்களில் இந்த பதிலடி தாக்குதலை நிகழ்த்தி இருக்கின்றோமோ, அதே போல தீவிரவாதிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள், இன்னும் மிச்சம் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பதில் தாக்குதலை நிகழ்த்துவதற்கு திட்டமிடுவார்கள். எனவே இனி இந்தியா அதிக விழிப்புடன் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த 15 நாட்களில் அவர்கள் ஒரு தாக்குதலை நிகழ்த்தி விட்டோம், இனி நாம் சென்று அடுத்த போராட்டத்திற்கு, அடுத்த தாக்குதலுக்கு தயாராகும் என்று சற்று அசந்திருப்பார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலே தொடர்ந்து விழிப்புடன் இருந்து வந்தது, பல்வேறு ஒத்திகைகளை நிகழ்த்தி வந்தது, பல்வேறு ஆலோசனைகள் செய்யப்பட்டு இன்று அந்த பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இனி அந்த தீவிரவாதிகள் இந்தியா மீது, எல்லையோர மாநிலங்கள் மீது, எல்லையோர பகுதிகள் மீது பதிலடி தாக்குதலை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல பாகிஸ்தான் வெள்ளைக்கொடியை வீசினாலும் கூட இது ஒரு வகையான போக்கு காட்டும் விஷயமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கிறார்கள். அவ்வளவு வெளிப்படையாக உடனே மாறக்கூடிய நாடாக பாகிஸ்தான் இருக்குமா என்றும் சந்தேகம் எழுப்புகிறார்கள். அதற்கான காரணங்களையும் சொல்கிறார்கள். இந்தியாவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வெளிநாடுகள் மூலமாகவும் அழைத்து இந்தியா பலமுறை பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. உங்கள் நாட்டில் தீவிரவாதம் இருக்கிறது, எல்லையோரத்திலே தொடர்ந்து எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வருகிறீர்கள், இது சரியல்ல, அண்டை நாடுகள் இரண்டும் நட்பு நாடுகளாக இருக்க வேண்டும், நாம் உறவு பேண வேண்டும், நீங்கள் முன்வாருங்கள் என்று பலமுறை இந்தியா அழைப்பு விடுத்திருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தான் இங்கே ஒரு பேச்சும் அங்கே ஒரு பேச்சுமாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. தங்கள் நாட்டின் எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு சோரோட்டி, அவர்களுக்கு ஆயுதம் வழங்கி, அவர்களுக்கு தேவையான நிதியுதவி எல்லாம் வழங்குவதற்கு மறைமுக ஆதரவு கொடுத்து வந்த நாடாகத்தான் பாகிஸ்தான் இருக்கிறது என்று சந்தேகிக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேரடியாக பாகிஸ்தான் சமாதானத்திற்கு வரும் என்பது ஒரு சந்தேகம் என்றுதான் சொல்கிறார்கள். எனவேதான் அவர்கள் இப்படி ஒரு பேச்சை சொல்லிவிட்டு மீண்டும் தீவிரவாதிகள் மூலமாக பதில் தாக்குதலை நடத்த திட்டமிடுவார்கள். அதனை முறியடிப்பதற்கு இந்தியா முன்பை காட்டிலும் 3 மடங்கு இன்னும் பலமாக விழிப்போடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இன்னும் பாதுகாப்பை உளவு பார்ப்பதை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். வான் நோக்கியும் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் தொடர்ந்து பாதுகாப்புகளை பலப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆளில்லா விமானங்களோ, நாம் தாக்கியது போல ட்ரோன்களோ, ஏவுகணைகளோ அங்கிருந்து இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவற்றை எல்லையிலேயே முறியடிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை நம்முடைய இராணுவத்தை சார்ந்தவர்கள், முப்படையை சார்ந்தவர்கள் அவரவர் துறையிலே திட்டமிட்டு தொடர்ந்து அந்த பணிகளை கவனித்து வருகிறார்கள். அங்கு சொல்லக்கூடிய அதிகாரிகள் பல ஊடகங்களுக்கு, தேசிய ஊடகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டிகளும் கூட அதுவாகத்தான் இருக்கின்றது. எனவே பதிலடி என்பது எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். அதனை முறியடிப்பதற்கு இந்திய இராணுவமும் இந்திய அதிகாரிகளும் தயார் நிலையில இருக்க வேண்டும், நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒற்றை குறிக்கோளாக இருக்கிறது. எனவே அதற்கு ஆதரவாகத்தான் எல்லையோர மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு ஆலோசனை செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலோசனையிலே மாநில முதலமைச்சர்கள் என்னென்ன மாதிரியான ஒத்துழைப்புகளை கொடுக்க வேண்டும், என்னென்ன பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நம்முடைய இராணுவ படை, அதே போல கப்பற்படை, வான்படை போன்றவர்களெல்லாம் எந்தெந்த இடத்திற்கு வருவார்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒத்துழைப்பு தேவைப்படும் என்பது குறித்த ஒரு விளக்கம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அது தொடர்பான ஆலோசனைக்குத்தான் தற்போது அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த போர் குறித்த அச்சம், அதே போல இந்த பதிலடியோடு முடிந்து விடுமா என்றெல்லாம் கேட்டால் நிச்சயமாக இந்த போர் பதட்டம் என்பது இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என்றுதான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிகின்றது. ராஜேஷ், தொடர்ந்து அவ்வப்போது விவரங்கள் என்ன அப்படின்றத சொல்லிட்டு வரீங்க. தொடர்ந்து நம்ம இணையலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.